ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான ருசியான நண்டு மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசையோடு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு நண்டு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த நண்டு மசாலாவுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே 1/2 கப்பு போல் தேங்காய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். தேங்காயோட பச்சை வாசனை போக நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு தேங்காயோட பச்சை வாசனை போக நல்லா வறுபடணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இது கூடவே 1/2 கப்பு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நல்ல 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த தேங்காய் சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டுடலாம். வறுத்து அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ நண்டு மசாலா செய்யறதுக்கு வானலில் 2 குழிக்கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூடவே 1/2 கப்பு போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த பிறகு இது கூடவே 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கரைஞ்சி நல்லா இந்த அளவுக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூனோ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போக வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ 1 கிலோ போல் நண்டை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நண்டையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். நண்டை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கறனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நண்டோட ஒன்று சேர ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பெரட்டி கொடுக்கலாம். மசாலா எல்லாம் நண்டோட ஒன்று சேர இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ இதை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அரைச்ச மசாலாவையும் இந்த நண்டோட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் போல் தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பெரட்டி கொடுத்துடலாம். நண்டுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்காக திட்டமான தண்ணியை சேர்த்தா போதும். உங்களுக்கு குழம்பு பதத்தில் வேணும்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு மாதிரி கொதிக்க வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட்றதுக்காக நல்லா கிரேவி பதத்தில் தான் வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பெரட்டி கொடுத்த பிறகு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹையில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் கழித்து ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி கிரேவியான பதத்தில் ரெடி ஆகிடும். இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நண்டு மசாலாவை நீங்கள் சாதத்து கூட மட்டும் இல்லை, இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும். இதில் தேங்காய் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து நீங்கள் குழம்பு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நல்ல காரசாரமான வறுத்து அரைச்ச இந்த நண்டு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.